செயின்ட் கேப்ரியல் ஆஃப் அவர் லேடி ஆஃப் சாரோஸ், வியாகுல அன்னையின் தூய கேப்ரியல். 1838ல அசிசி நகர்ல பிறந்திருக்காரு. இவரோட இயற்பெயர் பிரான்சிஸ் மொசேன்ட்ரா. பிரான்சிஸ் சின்ன வயசுலயே பக்தி உள்ளவரா வளர்ந்திருக்காரு. அதுவும் வியாகுல அன்னை மேல மிகுந்த பக்தி உள்ளவரா வளர்ந்திருக்காரு. ஒரு நாள் அன்னை மரியாள் இவர் ஜெபம் செஞ்சுட்டு இருக்கிறப்போ காட்சி கொடுத்திருக்காங்க. பிரான்சிஸ் உலக வாழ்க்கை மீது பற்று கொண்டு வாழாம உண்மையான இறைவன் மீது பற்று கொண்டு அவர் வழியில் நடக்க முயற்சி செய்யு அறிவுறுத்தியிருக்காங்க. அந்த நேரத்துல பிரான்சிஸுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்திருக்கு. பிரான்சிஸ் பெற்றோரிடம் போய் அன்னை மரியாள் அறிவுறுத்தினதை பத்தியும் தான் திருமணம் செய்யாம துறவு வாழ்க்கை வாழ போறதாவும் சொல்லியிருக்காரு. முதல்ல பெற்றோர் சம்மதிக்காம இருந்தாலும் பிரான்சிஸோட பிடிவாதத்தின் காரணமா சம்மதிச்சிருக்காங்க. பிரான்சிஸ் அவரோட விருப்பப்படியே திருப்பாடுகள் சபையில சேர்ந்திருக்காரு. தன்னோட பேரை வியாகுல அன்னையின் கப்ரியல்னு மாத்திருக்காரு. துறவு மடத்துல சேர்ந்ததுக்கு பிறகு அன்னை மரியாவுக்காக பாடல் இயற்றுவது, அன்னை மரியாவோட புகழ பரப்புறதுமா வாழ்ந்திருக்காரு. பல இன்னல்களையும் பல சவால்களையும் மனமு வந்து ஏற்றுக்கொண்டிருக்காரு. கடுமையான துறவு வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. இதனால எலும்புருக்கி நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் படத்தையும் அன்னை மரியாவின் படத்தையும் நெஞ்சில வச்சு வானத்தை நோக்கி கண்களை உயர்த்தி ஓ என் அன்னையே துரிதமாக வாரும்னு சொன்னபடியே 1862ல இறந்து போயிருக்காரு கேப்ரியல். கேப்ரியல் இறக்குறப்போ அன்னை மரியாவை நேரில் கண்டதா அந்த துறவர சபையின் தலைவராக இருந்த நோபர்ட் ஹோலி மேரி தெரிவிச்சிருக்காரு. February 27, Saint Gabriel of Our Lady of Sorrows feast day.